நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். லக்னத்திற்கு 2வது வீட்டில் கேது, 8வது வீட்டில் ராகு. 2இல் கேது 8இல் ராகு இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு இந்த பதிவினுடைய பலன் 100% பொருந்தும். 2இல் கேது 8இல் ராகு உள்ளவர்கள் இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. நம்முடைய நவகிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. ராசி கட்டங்கள் 12 இருக்கிறது. அதில் லக்னத்திற்கு 2வது வீட்டில் கேது, 8வது வீட்டில் ராகு. இது பார்த்திங்கன்னா சர்ப்பதோஷம், நாகதோஷம் என்று சொல்லுவாங்க. லக்னத்திற்கு 2இல் கேது, 8இல் ராகு உள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் வீட்டில் கேது நின்றால் 2ஆம் இடத்து பாவக உறவு அப்படின்னா அம்மாவுடைய மூத்த உடன் பிறந்தவர்கள், அதாவது அம்மாவுடைய அண்ணன் அக்காவை குறிக்கும். 8ஆம் பாவகத்தினுடைய காரக உறவு அம்மாவுடைய மூத்த சகோதரர்களுடைய வாழ்க்கை துணை. 2ஆம் வீட்டில் கேது, 8ஆம் வீட்டில் ராகு உள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் வீட்டில் கேது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அம்மாவுடைய மூத்த உடன் பிறந்தவர்கள், அண்ணனாக இருந்தாலும் அக்காவாக இருந்தாலும் அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு. 2வது வீட்டில் கேது உள்ளவர்களுக்கு பெரியம்மா உறவு, அதாவது அம்மாவுக்கு மூத்த உடன் பிறந்த அக்கா பெரியம்மா உறவு கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை சிக்கலாக இருக்கும். அவங்களுக்கு பிபி, பிரஷர், தினந்தோறும் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய, அதாவது சர்க்கரை இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 3 வேளையும் மருந்து சாப்பிட்ணும். அது மாதிரி பிபி, பிரஷர், சர்க்கரை இந்த மாதிரியான நீண்டகால நோய் அவங்களுக்கு இருக்கும். 2வது வீட்டிலே கேது உள்ள ஜாதகர்களுக்கு முகம் நல்லா உருண்டையாக, நல்லா அழகாக, சிகப்பாக, மற்றவர்கள் பார்த்தா கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு முகபாவம் இருக்கும். 2வது வீட்டிலே கேது உள்ளவர்களுக்கு வட்டமான முகம், அழகான முகம் உண்டு. இவங்க அமைதியாக தான் இருப்பாங்க, குறைவாக தான் பேசுவாங்க. ஆனால் இவங்களுடைய பேச்சு தத்துவார்த்தமாக இருக்கும். 2ஆம் வீட்டில் கேது உள்ள ஜாதகர்கள் பார்த்திங்கன்னா படித்து முடித்த உடனே 1 டிகிரி 2 டிகிரி வாங்கின உடனே இவங்களுக்கு வேலை கிடச்சிடும். 2, 8ஆம் வீட்டில் கேது ராகு உள்ளவர்கள், இந்த சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் மாதம் லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கக்கூடியவர்கள். அதுவும் சின்ன வயசுலேயே 20 வயது, 22 வயது, 30 வயதிற்குள்ளாகிய இவங்க அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவர்கள். மாதம் 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் இப்படி சம்பாதித்து 30 வயதிற்குள்ளாகவே இவங்க சொந்தமாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டு. லக்னத்திற்கு 2வது வீட்டில் கேது நின்றால் அந்த ஜாதகர்களுக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து பிரச்சனைக்குரியதாக இருக்கும், அல்லது பூர்வீக சொத்து இல்லாமல் இருக்கும். நீங்கள் பிறப்பதற்கு முன்னாடியே உங்கள் அப்பாவை கூட பூர்வீக சொத்தை விற்றுட்டு வேற இடம் பிளாட்டு வாங்கி வீடு கட்டிக்கலாம். 2ஆம் வீட்டில் கேது உள்ள ஜாதகர்களுக்கு பூர்வீக சொத்து இருந்தாலும் அது உங்களுக்கு பயன் தராது. 2இல் கேது நின்ற ஜாதகர்கள் பார்த்திங்கன்னா கை நிறையா பணம் சம்பாதிக்கிறாங்க. தன்னுடைய பூர்வீகத்தை விட்டு, பங்காளிகள் வாழக்கூடிய இடத்தை விட்டு வெளியூரில் போய் தங்கி, வெளிநாட்டில் தங்கி மாதம் ₹1,00,000 மேலே நல்ல பணம் சம்பாதிக்கிறாங்க, பெரும் பணக்காரர்கள் ஆகிறாங்க. லக்னத்திற்கு 2வது வீட்டிலே கேது நின்ற ஜாதகர்கள் அவசர பேச்சால் சில இடர்பாடுகளை சந்திப்பாங்க. இது சொந்த பந்த உறவுகள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில் இவங்க அவசரப்பட்டு பேசிட்டு, இவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா பத்திரகாளி போல் யாரையும் வேண்டும் வேணான்னு வச்சு பார்க்க மாட்டாங்க. எடுத்தெறிந்து பேசக்கூடிய அமைப்பு லக்னத்திற்கு 2இலே கேது நின்ற ஜாதகர்களுக்கு இருக்கும். லக்னத்திற்கு 8இலே ராகு நின்றால், லக்னத்திற்கு 8இலே ராகு இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு 2ல் கேது இருந்துச்சுன்னா 8ல் ராகு இருக்கும். பார்த்திங்கன்னா அப்பாவுடைய வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அப்பாவுடைய
முன்கால வாழ்க்கை ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அப்பாவு வந்து வயது கடந்து திருமணம் செய்தவராக இருப்பார். 8ஆம் வீட்டில் ராகு இருந்தால் இவங்க சம்பாதித்து சொந்தமாக வாங்கக்கூடிய சொத்து மற்றவர்கள் வந்து அனுபவிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மற்றவர்கள் வந்து அபகரித்து கொள்வார்கள். 8லே ராகு இருக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், வீடு மனை நிலம் சொத்துக்கள் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள் பெரும் பணத்தை பெருந்தொகையை கொண்டு போய் மற்றவர்களிடம் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இவர்கள் பேரில் அந்த சொத்து இருந்துச்சுன்னா மற்றவர்கள் பிடிங்கிற மாதிரி மற்றவர்கள் அபகரித்து அவங்க வந்து அனுபவிக்கக்கூடிய நிலை 8ஆம் வீட்டிலே ராகு இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுத்தி விடுகிறது. லக்னத்திற்கு 8லே ராகு இருந்தால் மனதளவில் திக்குங்கிற ஒரு பயம் இந்த ஜாதகனுடைய வாழ்நாள் முழுதும் இருக்கும். லக்னத்திற்கு 8லே ராகு உள்ளவர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி பலமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நீண்ட ஆயுள். லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் ராகு நின்றவர்களுக்கு 8ஆம் அதிபதி பலம் குறைந்தால் 33, 36, 39, 42, 46, 48, 52, 58, 60, 62 இப்படி வந்து உங்களுடைய வயது காலங்களில் மரண கண்டங்களை ஏற்படுத்தி கொண்டே வரும். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அரசு உத்தியோகம் பார்த்தவர், அவர் வந்து ஒரு மேனேஜராக இருந்தார் ஒரு இதில். அவர் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகி 63 வயதில் என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு வந்து பயமாக இருக்குது, என்னால் வந்து நிம்மதியாக இருக்க முடியல, இருந்திருந்தாப்புல பயம் வருது, வாழ்க்கையை பற்றி ஒரே பயமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது அப்படின்னு ஒரு 2-3 நாள் சொல்லிகிட்டு இருந்தார். 2-3 நாள் இப்படியே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து அரசு உத்தியோகம் பார்த்தவர், அவருக்கு வந்து நாம் வந்து புத்திமதி சொல்ல முடியாது. அவர் வந்து அப்படி சொல்லிகிட்டு இருந்து அவர் என்ன பண்ணார்னா மருந்து குடித்து இறந்து விட்டார். பூச்சி மருந்து வாங்கி குடித்து 2 நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து இறந்து போனார். லக்னத்திற்கு 8லே ராகு உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா மருந்தால், விஷ ஜந்துக்களால், பாம்பு, தேள், போரான், நண்டோகுழி இந்த மாதிரி விஷ ஜந்துக்களால் மரணம் அடையக்கூடிய அமைப்பு உண்டு. லக்னத்திற்கு 2ல் கேது 8ல் ராகு உள்ளவர்களுக்கு மஞ்சக்காமாலை இவங்களுக்கு வந்து வரும். மஞ்சக்காமாலை வந்துச்சுன்னா நீங்கள் வந்து உரிய மருத்துவம் பார்க்க வேண்டும், இல்லைன்னா வந்து மரணம் வரை சென்று விடும். லக்னத்திற்கு 8லே ராகு நின்றால் குறைந்த ஆயுளாக இருந்தாலும் இவங்களுடைய பெயர் புகழ், இவங்களுடைய வம்சம் பரம்பரை நினச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இவங்களுடைய பெயர் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நிதை வந்து விட்டுட்டு போவாங்க. லக்னத்திற்கு 8லே ராகு இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். லக்னத்திற்கு 2, 8ல் கேது ராகு உள்ளவர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கிறது. இதை வந்து நீங்கள் கேட்டு அறிந்து புரிந்து இதற்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். நவ கிரகங்களை அறிவோம் இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி.